தேங்காய் எண்ணெயில இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் இடிச்சு வதக்கி ஒரு சிக்கன் ஃப்ரை செஞ்சு பாருங்களேன். செம்ம டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 20ல இருந்து 25 சின்ன வெங்காயம் வேணும். ஒரு 7 அல்லது 8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிங்க. இவ்வளவுதாங்க மசாலா ஐட்டமே நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இடிச்சு எடுத்துக்கலாம். தனித்தனியா இடிச்சுக்கலாம். உங்களுக்கு அம்மியில இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க இஞ்சி பூண்டு தனியா மிக்சியில ஒரு தடவை பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு தடவை பொடிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊத்தி அரைக்க வேண்டாம். மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு 2 திருப்பி திருப்பி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருங்க. 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அவ்வளவுதாங்க. இஞ்சி பூண்டு நம்ம இடிச்சு எடுத்துட்டோம், சின்ன வெங்காயம் இடிச்சு எடுத்துட்டோம். சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே முதல்ல சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்த்துட்டேன். நீங்க அரை குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். 1/2 கிலோக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சதையும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் பீசஸ போடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு. இதே நீங்க கல்லுப்பா இருந்ததுன்னா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே நீங்க கடாயில இல்லாம குக்கர்ல கூட செய்யலாங்க. சேம் ப்ரொசீஜர். குக்கர்ல வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டுருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், அடுப்பு சிம் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். திருப்பி மூடி வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து கலந்து விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வெந்துருச்சான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன்லயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளவுதான், ரெடி ஆயிருச்சு. இதே நீங்க ரோஸ்ட் மாதிரி பண்ணணும்னா இதே மாதிரி இன்னும் சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா எண்ணெயில நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆயிருங்க. அது இன்னுமே சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதான், கொத்தமல்லி தலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். பட்டை, கிராம்பு, சோம்பு, சிக்கன் மசாலா இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. எப்படி இருக்குமோன்னு யோசிக்காதீங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இது ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு அப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.